நல்லவர் தேவன் இம்மட்டுமாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மளுடைய வாக்குத்தத்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. நாம் யாவரும் சேர்ந்து வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் இராது. வாக்குத்தத்தம். ஆமென். தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் இராது. நம்மளுடைய நியூ இயர் சர்வீஸோட நம்ம இதை குறித்து ஒரு சற்று விளக்கமாக பார்த்தோம். முள்ளுனா என்னது, ஏன் முள்ளு வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் முள்ளு வந்தது, அதனுடைய காரணத்தை பார்த்துக்கிட்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல் வார்த்தை, எப்படி புறஜாதியானவர் உன்னை குத்தி கொண்டே இருக்கிறாங்களோ, உன்னுடைய பலனெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்களோ, அந்த சூழ்நிலையில வருத்தத்தோட இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாமே அவர் சொன்ன நல்வார்த்தை. இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் இராது. அப்படின்னா குத்தி கொண்டே இருக்கக்கூடிய மக்கள், அந்த சூழ்நிலைகள், இது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன், 2026 வருஷத்துல மாத்த போறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படின்னா, முள்ளு, தைக்கிற முள் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா நல்லா உள்ளாடி போகும், நல்லா குத்தக்கூடிய முள்ளு. நெறிஞ்சு முள்ளு ரொம்ப சிறுசா இருக்கும், ஆனா நோவு உண்டாக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட உன்னை காயப்படுத்தின மக்களா இருந்தாலும் சரி, இல்ல உன்னை குத்தி கொண்டே இருக்கக்கூடிய உன்னுடைய சுற்றார், உற்றார், நட்பு என்னென்ன உண்டோ இது எல்லாத்தையும் மாற்றி இனி அவைகள் உன்னிடத்தில் இராது என்று சொல்லி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற. எதெல்லாம் நீ இழந்தையோ, இழந்ததை எல்லாம் நான் மறுபடியும் என்ன செய்வேன், திருப்பி தருவேன். திருப்பி தரும் பொழுது நீ வீட்டை கட்டுவாய், நீ திராட்சை தோட்டத்தை நட்டுவாய், நட்டப்பட்ட இடத்தில் நீ சுகமாய் இருப்பாய்ன்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை தேவன் சொல்லி, அதுல இருந்து இன்னொரு காரியத்தையும் சொன்னாரு. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த 2026க்கு மட்டுமல்ல, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம தலைமுறைகள் தோறும் இருக்கணும்னு சொல்லி கட்டுவோம். ஒரு திராட்சை தோட்டத்தை போட்டு அதோட கனியை எடுக்கணும்னா தலைமுறை தோறும் இருக்கும். நீ சுகமாய் இருப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம், தலைமுறை தோறும் நீ இருப்பன்னு அர்த்தம். அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பர்மனண்டான ஆசீர்வாதம். அது ஒரு நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு மாதத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு வருஷத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் பர்மனண்டான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அவர் சொன்ன இந்த வசனத்தை தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ரெஸ்டரேஷன். இதை தான் நம்ம நியூ இயர்க்கு நம்ம பார்த்தோம். ஆனா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்துல இருந்ததாமே கொஞ்சம் வேற கண்ணோட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அநேக வசனங்களை நம்ம பார்த்தோம், முள்ளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு நம்ம பார்த்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம எடுத்து வாசிக்க போறோம். 2 சாமுவேலினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். எனக்காக ஒருவர் சத்தமாக 2 சாமுவேல் 23:6. எரிந்து போடப்படக்கூடிய முள்களுக்கு சமமானவர்கள். ஓகே, இங்க நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை என்ன, இந்த முள் எப்படி இருக்குமா, நம்ம கையில என்ன செஞ்சிட முடியாது, பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. முள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது குத்தும். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப நம்ம என்னதான் செய்யணும், அதை எரிந்துதான் போடணும். நம்ம கருத்துல வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், உடனே எரிஞ்சுதான் போடும். அதை நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது, பிடிச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம கையில குத்துருச்சு அப்படின்னு சொன்னா குத்துனதோடய நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எரிந்து போடக்கூடியது வேண்டாம், அது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து போடக்கூடியதாக அல்லது எரிந்து போடக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் முள்.
இருக்கக்கூடியதான் முள். அப்போ தேவன் முள் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? நீனு எடுத்து போட்டுறணும். நீ என்ன செய்யணும்? எடுத்து போட்டுறணும். அப்போ முள் அப்படின்னா எரிந்து போடக்கூடியதுதான் முள். நீ வைத்து கொள்ளக்கூடியது அல்ல முள். முள் அப்படின்னா நீ எரிந்து போடக்கூடிய. அப்போ இன்றைக்கும் ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எரிந்து போடப்பட வேண்டிய முட்கள். எந்தெந்த முட்கள் நம்மளோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கு, அதை நம்ம எரிந்து போட்டிருக்கிறோமா? அப்போ எரிந்து போடப்பட்ட ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்துதான் இந்த அப்படிப்பட்ட முட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். நம்மளுடைய வேதாகமத்தை நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிப்போம். வெளியே எறிந்து விட்டேன். வசனம் என்ன சொல்லுது? வெளியே எறிந்து விட்டேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஏதோ அங்க ஒரு முள் காணப்பட்டிருக்குது, அத எரிந்து போட்டிருக்கிறார். ஓகே, அப்படியே 7வது வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. சோ இந்த 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எடுத்த எடுப்புல என்ன சொல்லுது? எருசலேமுக்கு வந்தேன். ஓகே, அப்பொழுது எலியாசிப் அப்படின்னு ஒரு பேர் வருது, தெபியா அப்படின்னு ஒரு பேர் வருது. இப்போ இந்த வசனம் யார் சொல்றாங்க? இந்த வசனத்தை யார் சொல்றா? வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பின்னணி என்னங்கிறது பார்ப்பது நல்லது. சோ இப்ப இதை யார் சொல்லிட்டு வாரா? நெகேமியா சொல்லிட்டு வரார். ஓகே, இப்ப சொல்றார் எருசலேமுக்கு வந்தேன். அப்பனா யார் வந்திருக்கா? நெகேமியா என்ன செஞ்சிருக்கிறார்? எருசலேமுக்கு வந்தார். ரைட். எருசலேமுக்கு வந்த உடனே எலியாசிப் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. யார் இவர் அப்படின்னா, இவர் ஒரு யார்? இவர் பிரதான ஆசாரியன். சாதாரண ஆசாரியன் அல்ல, பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட். ஹை பிரீஸ்ட் அப்படின்னா யாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய அனுமதி பெற்றவர்கள். ஓகே, அடுத்தது 3வது நபர் யாருங்க? தொபியா. தொபியா யாரு? ஓகே, ஏன்னா நம்ம பின்னணியை நம்ம பார்ப்போம். இந்த நெகேமியா அப்படிங்கிறவர் தேவ மனுஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகேமியா யார் அப்படின்னா தேவ மனுஷன். இவர் ஒரு தலைவர், ஒரு நிர்வாகி, ஒரு சீர்திருத்தவாதி, துணிந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன் நெகேமியா. ஓகே, இந்த எலியாசிப் யார் அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவர் பிரதான ஆசாரியன். வாசிங்க 3வது அதிகாரம், நெகேமியா 3வது அதிகாரம் 1வது வசனம். போதும். அப்போ எலியாசிப் யாரு? பிரதான ஆசாரியன். ஓகே, 3வது ஒரு பேர் வந்தது. என்ன பேர் பார்த்தோம்? தொபியா. ஓகே, இந்த தொபியா யார் அப்படின்னு கேட்டா 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 10வது வசனம். என்னது? ஓகே, போதும். இப்ப தொபியா யாரு? ஊழியக்காரன். ரைட். அம்மோனியன் யாரு? இந்த தொபியா யாரு? ஒரு அம்மோனியன். ரைட். அடுத்ததாக இவர் யாருடைய ஃப்ரெண்டு? ஊழியக்காரன். ஓகே, 3வது யாருன்னா இந்த சன்பல்லாத்தும் இந்த தொபியாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த சன்பல்லாத்தும் இந்த தொபியாவும் யார் இவங்க அப்படின்னா, எருசலேம் ஆலயத்தை கெட்டலான்னு நினைச்சாவே இவங்க என்ன செய்வாங்க? அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சட்டம் சரியா, இந்த சட்டம் சரியான்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறவங்க தான் யாருன்னா
இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா தேவ வேலையை தடை பண்ணுகிறவர்கள். மொத்தத்துல சொல்லணும்னா தேவ வேலையை தடை பண்ணுகிறவர்கள். வாசிங்க 4வது அதிகாரம் 7வது வசனம். 4வது அதிகாரம் 7வது வசனம். எரிச்சலாகி அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு எரிச்சல். ஏன் எரிச்சல்? இடிக்கப்பட்ட இடம் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்ட ஆரம்பிச்சாச்சு. அதனால இவங்களுக்கு ஒரு எரிச்சல். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா தடை செய்கிறவர்கள். யார் இவங்க? தேவ காரியத்துல சப்போர்ட் அல்ல, தடை செய்கிறவர்கள் தான் இவங்க. அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த தொபியா அப்படிங்கிறது தடை செய்யும் ஆவி. என்னாவே தடை செய்யும் ஆவி. ரெண்டாவது நான் இதை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வெது வெதுப்பான ஆவி. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, ஒண்ணு இருந்தா அனலாயிரு அல்லது குளிராயிரு, வெது வெதுப்பா இருக்காத. ஏன் இத வெது வெதுப்பின் ஆவின்னு சொல்றான் அப்படின்னா இவர் யாருக்கு ஃப்ரெண்டு? பிரதான ஆசாரியனுக்கும் ஃப்ரெண்டு. இன்னொரு சைடு யாருக்கு ஃப்ரெண்டு? யார் இந்த வேலையை தடை செய்யறாங்களோ அந்த கூட்டத்துக்கும் இவர் ஃப்ரெண்டு. அதனால இது வெது வெதுப்பின் ஆவி, தேவனுக்கு பிடிக்காத ஒரு ஆவின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, இப்படிப்பட்ட இவர் தான் இவ என்ன செஞ்சிட்டார்னா ஃப்ரெண்டு. யார் ஃப்ரெண்டு? பிரதான ஆசாரியன் ஃப்ரெண்ட் ஆயாச்சு. இப்ப பிரதான ஆசாரியன் ஃப்ரெண்டானனால பிரதான ஆசாரியனோட நெருங்கி பழகி நட்பு ஏற்படுத்தி இப்போ அந்த ஆலயத்துல ஒரு இடம் ரூம் என்ன செஞ்சாச்சு? வாங்கிட்டாரு. அது இதுன்னு பேசி எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ரூம் வாங்கிட்டாரு. அந்த ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆலய பணிகளுக்கு உண்டான காரியங்கள் அதுல வச்சிருப்பாங்க. சாம்பிராணி இது மாதிரியான காரியங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ ஆலயத்துக்கு உண்டான காரியங்களை வைத்திருந்த இந்த ரூமை என்ன செஞ்சிட்டாரு? இப்போ இவரு ஃப்ரெண்டு கிட்ட பேசி எடுத்து அப்படியே அந்த ரூமை இவரு வாங்கிட்டார். இப்ப இவரு எங்க இருக்கிறாரு? ஆலயத்தின் உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அறையில இருக்கிறாரு. நம்ம அந்த ஆர்சி சர்ச்சஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த சர்ச்சஸ் இருக்கும். சர்ச்சஸ்க்கு அந்த சைடு போனீங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்கும், அவங்களுடைய தங்கி இருப்பதற்காக ரூம் எல்லாம். அது மாதிரி ஒரு ரூமை இப்ப யார் வாங்கிட்டா? யார் வாங்கிட்டா? சன்பல்லாத் இல்ல, தொபியா வாங்கிட்டார். தொபியா வாங்கியாச்சு. ஓகே, இவர் போய் நட்பு ஏற்படுத்தி அந்த ரூமை வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இந்த நெகமியா என்ன செஞ்சிட்டாரு? வெளியூருக்கு போயிருந்தார், பாபிலோனுக்கு. ஓகே, வெளியூருக்கு போயிட்டு திருப்பி அவர் இங்க வர்றதுக்குள்ள இவர் இப்ப எங்க உள்ளாடி வந்துட்டாரு? ஆலயத்துக்கு வெளியில நேரத்துக்கு புறம்பா இருந்த இந்த தொபியா இப்ப எங்க வந்துட்டாரு? ஆலயத்துக்குள்ள. இத பார்த்த உடனே இப்ப யாருக்கு கோவம் வந்துருச்சு? நெகமியாவுக்கு. ஏன்னா இவன் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுடைய இது பிறப்பே ஒரு இல்லீகலான பிறப்பு. இவனோட பிறப்பே இல்லீகல். அம்மோனியர் அப்படின்னாவே ஒரு இல்லீகல். ஓகே, செகண்ட் இவன் வெது வெதுப்பின் ஆவிய உடையவன். அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், அசுத்தத்திலையும் இருப்பான், பரிசுத்தத்துக்கும் வந்துக்குவான். இப்படிப்பட்ட ஒரு நபர், தேவ பயம் இல்லாதவன், தடை செய்யும் ஆவியை உடையவன், சட்டத்திற்கு விரோதமாக குறுக்கு வழியை தேடுகிறவன். இப்படிப்பட்டவன் இப்ப எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான்? ஆலயத்தின் உள்ள அறையில வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இத பார்த்துதான் இப்ப என்ன கோபம் வந்துருச்சு அவருக்கு, நெகமா. இப்ப வாசிங்க அந்த 7வது வசனம். எருசலேமுக்கு வந்தேன். பிரகாரங்களில் பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். வாசிங்க.
தொபியாவின் தட்டு முட்டுகள் எல்லாமே என்ன செஞ்சுட்டார்? இப்போ எரிந்து விட்டார். யார் எரிந்தது? நெகமியா எரிந்தார். இந்த தொபியா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல தேவனுக்காக வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு இவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய பணியில இவருக்கு என்ன இல்ல, ஆர்வம் இல்லாம ஒரு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது, இவங்களுடைய நாட்கள்ல தான் தசம பாகமும் காணிக்கைகளும் சரியா கையாளவில்லை. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவது, இது மாதிரியான பல காரியங்கள் என்ன செய்யப்பட்டது இருந்தது. பல காரியங்கள் நடந்தது. இதெல்லாம் பார்த்து தான் கோபப்பட்ட நெகமியா சொல்றாரு, நான் எருசலேமுக்கு வந்தேன். எருசலேம் அப்படின்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். இன்னொன்னு சபை. எருசலேம் சபையும் குறிக்கும், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தையும் குறிக்கும். இப்ப நெகமியா சொல்றாரு, நான் எங்க வந்துட்டேன்? எருசலேமுக்கு வந்துட்டேன். எருசலேமுக்கு வந்துட்டா எரிய வேண்டியதை நீ என்ன செய்யணும்? எரியணும். எருசலேமுக்கு வந்துட்டா எரிய வேண்டியதை எரிந்தே ஆகணும். இல்ல அப்படின்னு சொன்னா நீ தேவனோட மனுஷன் இல்ல. நீ தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியை பெற்று நீ இருப்பையானால், எருசலேமுக்கு வந்தாயானால் நீ எரிய வேண்டியதை எரிந்தே ஆகணும். எருசலேம் என்பது சபையும் குறிக்கும், தேவன் வாசம் பண்ணக்கூடிய குடும்பத்தையும் குறிக்கும். இப்ப நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம்? எரியப்பட வேண்டிய காரியங்களை எரியப்படணும். அதுக்கு முன்னாடி நீங்க எருசலேமுக்கு வந்தாச்சா? ஹல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, பிரதர் சிஸ்டர், எருசலேமுக்கு நீங்க வந்துட்டீங்களா? எரியறதுலாம் அப்புறம் எருசலேமுக்கு நீங்க வந்தாச்சா? எத்தனை பேர் இன்னும் எருசலேமுக்கு வரல? அத சொல்லுங்க. எருசலேமுக்கு வந்தாச்சா? ஓகே. அங்க இந்த தொபியா ஏன் உள்ளாடி போனாரு? ஏன்னா இவர் கொஞ்ச காலம் நெகமியா என்ன செஞ்சாரு? இல்ல, நெகமியா கொஞ்ச காலம் இல்லாதனால இவர் என்ன செஞ்சிட்டாரு? உள்ளாடி போய் ஆக்கிரமிப்பு பண்ணாரு. நீங்க தேவனுடைய சபையில தேவனுடைய சமூகத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் இல்லாம இருந்தாலுமே யாரு உள்ளாடி வருவா? முள்ளு உள்ளாடி வரும். யார் உள்ளாடி வருவா? முள்ளு வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முள்ளு என்ன செய்யும்? நமக்கு குடைச்சலை கொடுக்கும். நீங்க இல்ல அப்படின்னா அடுத்த பிசாசு நிற்பான், உட்காருவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரெகுலரா எருசலேமுக்கு வரணும், வாசம் பண்ணணும். புரியுது தானே? அப்போ சபைக்கு தேவனுடைய சமூகத்துக்கும் ஒழுங்கா நீங்க வரல அப்படின்னு சொன்னா சாத்தான் முல்லை போல உட்காருவான் உங்க குடும்பத்துல. ஆனா உங்க குடும்பத்துல சாத்தா முல்லை போல வரக்கூடாதுன்னா நீங்க எங்கே இருக்கணும்? எருசலேமிலே இருக்கணும், தேவனுடைய சமூகத்திலே இருக்கணும், தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த பிரசன்னத்திலேயே இருக்கணும். நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதான் தேவன் சொல்றார், நீங்க எருசலேமுக்கு வரணும். ரெண்டாவது, எருசலேமை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? தள்ளி போக கூடாது. எருசலேமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மூன்றாவது, நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? தேவையில்லாத காரியத்தை எரிந்து போட வேண்டும். தேவையில்லாத காரியத்தை எரிந்து போட வேண்டாம். எரிந்து போடல அப்படின்னு சொன்னா, எல்லாம் கவனமா கேக்குறீங்கல்ல? யார் அங்கங்கன்னு வேடிக்கை பார்க்கல இல்ல பின்னாடி? ஓகே. அப்ப எரிந்து போட வேண்டியதை எரிந்து போடலன்னா நம்மளோட வாழ்க்கையில முள்ளு இருக்கும். அதனால தான் நெகமியா சொல்றாரு, நான் எருசலேமுக்கு வந்த பிரதான ஆசாரியனோடு இந்த தொபியாவும் நட்புறவு கொண்டு உள்ளாடி வந்ததை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன செஞ்சது? மன உளைச்சலாகி இருக்கிற அவனுடைய தட்டுமுட்டுகள் எல்லாம் எடுத்து நான் என்ன செஞ்சேன்? வெளியே போட்டேன், எரிந்து போட்டேன். எரிந்து போடக்கூடிய முள் அப்படின்னு சொன்னா என்னது? எருசலேமை விட்டு நீங்க வெளியில போகும்போது உங்களுக்குள்ளாக வந்திருக்கும்ல தடைகளின் ஆவி, உங்களுக்குள்ளாக வந்திருக்கும்ல வெதுவெதுப்பின் ஆவி, உங்களுக்குள்ளாக வந்திருக்கும்ல அமோனியரின் ஆவி. இந்த ஆவியை, எல்லா ஆவியை நீங்க என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்து போடணும். இல்லைன்னா இந்த ஆவி தான் உங்களுக்கு முள்ளா இருக்கும்.
தேவன் சொல்றாரு, நான் என்ன செஞ்ச முள்ள நான் எடுத்து போட்டுருவேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதை எடுத்து போடலைன்னா அவரும், நீங்க அனுமதி கொடுக்கலைன்னா அவரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம், எடுத்து போட வேண்டும், எரிந்து போட வேண்டும். ரெண்டாவது, இந்த நெகேமியா பார்த்து எரிந்து போட்டாச்சு. எரிந்து போட்டதுக்கு அப்புறம் அப்படியே அந்த இடத்தை விட்டுட்டாரா? அப்படியே அந்த இடத்தை விட்டுட்டாரா? வசனம் என்ன சொல்லுது? 9வது வசனத்தை வாசிங்க. அறை வீடுகளை சுத்திகரிக்கணும். நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா, எரிந்து போட்டுட்டீங்கன்னா, அடுத்ததான் நீங்க செய்யக்கூடியது என்ன? சுத்திகரிக்கணும். அந்த இடத்தை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். வாசிங்க தொடர்ந்து. இப்போ சொல்றாரு, நான் சுத்திகரித்த பிறகு தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் எப்படி கொண்டு வந்தாரா? திரும்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அதுதான் அங்க இருந்துச்சு. அது அங்க இருந்தத அதை எடுத்துட்டு தொபியா வந்துட்டாரு. இப்ப நான் தொபியா தூக்கி எல்லாம் போட்டு அந்த ஏரியாவை சுத்திகரித்த பிறகு நான் மறுபடியும் திரும்ப என்ன செஞ்சிருக்கேன்? ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் மறுபடியும் நான் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா நீங்க தேவனுடைய சமூகத்துல எருசலேமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, காணப்படக்கூடிய அசுத்தத்தையும் பாவத்தையும் தூக்கி எரிந்து போடுவது மட்டுமல்ல வாழ்க்கை. எரிந்து போட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்தை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்ச பிறகு அதை என்ன செய்யணும்? என்கேஜா வச்சிருக்கணும். நான் எதை குறித்து பேசுறேன்னு புரியும். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள தெபியாவின் ஆவி இருக்குமானால், இந்த தெபியாவின் ஆவியை துரத்தி போட்டு எரிந்து போட்டு இந்த தெபியாவின் ஆவியை எல்லாம் எடுத்து வெளியில போட்டதுக்கு அப்புறம் இதை என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கணும். ஃபர்ஸ்ட் சுத்திகரித்த பிறகு இதை அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ஆபத்து. அதனால இதை எடுத்து போட்டு சுத்திகரித்த பிறகு இதை என்ன செஞ்சிருக்கணும்? திரும்பவும் நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்த உடனே எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை இருந்ததோ, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாயின்னு சொன்னார் பாத்தீங்களா? அது மாதிரி ஆதியில இருந்த காரியத்தை மறுபடியும் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீஸ்டோர் பண்ணலன்னா நம்மளோட வாழ்க்கை மறுபடியும் முள்ளாய் முளைக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயுனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 43 இருந்து 45 வரைக்கும் வேகமாக ஒருவர் வாசிங்க. மத்தேயு 12 43 இருந்து 45. அலைந்து கண்டடையாமல் இடம் இல்ல அதுக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்தி வாசிப்போம். இப்ப அந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு, மறுபடியும் சுத்திச்சு, அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. இப்ப அது சொல்லுது, எந்த வீட்டை நான் விட்டுக்கிட்டு வந்தனோ அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் போறேன். வாசிங்க. அந்த வீடு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அந்த வீடு வெறுமையாய். அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது? வீட வெறுமையா வச்சிடக்கூடாது. அதனால தான் சொல்றது, சுத்திகரிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்? இதற்கு முன்பதாக எப்படி இருந்தீங்களோ அந்த காரியத்தை கொண்டு வந்து வைத்து நீங்க என்கேஜ் ஆயிரணும். நீங்க ஃப்ரீயா வச்சிருந்தீங்கன்னா போன பிசாசு மறுபடியும் வாசிங்க. இப்போ பாருங்க, அந்த வீடை அழகா கிளீன் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சாத்தா என்ன செய்யறான்? வாசிங்க தொடர்ந்து. நெல்லுங்க. முதையாவது ஒருத்தர் தான். இப்ப அவன் போயிட்டு அவன் கூட 7, அப்பனா மொத்தம் எத்தனை? 8. ஏன்? ஏன்னா வீடு அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, டெக்கரேஷன் பண்ணி இருக்கு, ஆனா வெறுமையா இருக்குது. அதனால அவன் குடியிருக்கலான்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய உடன் பிறப்பு நட்பு அப்படி ஒரு 7 பேர்த்த கூட்டி இப்ப 8 பேரா என்ன செஞ்சுட்டாங்க? வந்தாச்சு. வாசிங்க. உட்புகுந்து அங்கே குடியிருக்கும், முன்னிலைமையிலும் பின்னிலைமை. ஆமென். வசனம் அழகா சொல்லுது பாத்தீங்களா? நீங்க என்ன செஞ்சிடணும்?
வெறுமையா வச்சிடக்கூடாது. வெறுமையா வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் பிசாசு வருவான், மறுபடியும் பிசாசு வருவான். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு சில தீர்மானம் எடுத்திருப்போம். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவேன், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு தீர்மானம்லாம் எடுத்து வச்சிருப்பான். அந்த தீர்மானத்துக்குள்ள நீங்க முன்னோக்கி சொல்லணும்னா உங்களை எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, இத மாதிரியான காரியத்திலேயே நீங்க என்கேஜ் ஆயிரணும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அது என்னன்னு பார்ப்போமே, அது என்னன்னு தான் பார்ப்போமே. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த ஏவாளு சாத்தான் கூட பேசுறதுக்கு டைம் ஃப்ரீயா இருந்தனால தான் போய் பேசினா. ஒருவேளை அவளுக்கு டைம் இல்லைன்னா அவ போல பிஸியா வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ ஃப்ரீ டைமை வச்சிருக்கவே கூடாது. நீங்க ஃப்ரீ டைம் வச்சிருக்கவே கூடாது. தினமும் ஷெட்யூல் போட்டுருங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இயர்லி பிளானர் கொடுத்துருக்கோம். தினமும் நீங்க என்ன செய்யுங்க, படிங்க, ஜெபம் பண்ணுங்க. டைமு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஃப்ரீயா விட்டுறக்கூடாது. டயர்டா இருக்கு படுத்தீங்கன்னா பழைய பாவம் மறுபடியும் சிந்தனைக்குள்ள ஓடும். பிரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும். தேவன் சொல்றாரு, இப்படியெல்லாம் நீ தொபியாவின் ஆவியை எடுத்து போடலன்னா உனக்குள்ள முள்ள என்ன செய்யப்படாது, போகாது. அதனால நீ எரிந்து போடக்கூடியது எதை, எந்த ஆவியை எரிந்து போடணும், தொபியாவின் ஆவியை எரிந்து போடணும். எரிந்து போடலன்னா உன்னோட வாழ்க்கையில முள் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ எரிந்து போடக்கூடியது தொபியாவின் ஆவி. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன, நீ எரிந்து போடக்கூடியது என்னது, தொபியாவின் ஆவி. தொபியாவின் ஆவி. ஓகே, தொபியாவின் ஆவி. இந்த தொபியாவின் ஆவி எப்படிப்பட்டது, தேவனுடைய சமூகத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக, இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பரிசுத்தம் பாதி அசுத்தம் பாதி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆவியை தான் என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டுறணும், எடுத்து போட்டுறணும். ஓகே. அப்போ எப்படி முள்ள நீ எரிந்து போடுகிறையோ அதே போல நீ யாருடைய ஆவியை எரிந்து போடணும், தொபியாவின் ஆவியை நீ எரிந்து போடணும்னு சொல்ற. ரெண்டாவது ஒரு சம்பவத்தை பார்ப்போம். வேதாகமத்தை மார்க்கினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனத்துக்கு திருப்புவோம். மார்க்கு 10:50. மார்க்கு 10:50 சத்தமாக வாசிங்க. இங்க ஒருத்தன் எரிந்து விட்டான். எப்படி நீங்க முள்ள எரிந்து போடுறீங்களோ அது மாதிரி இங்க ஒருத்தன் எரிந்து போட்டான். எதை எரிந்து போட்டான், மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டான். இந்த 50வது வசனத்துக்கு முன்னாடி 46ல இருந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா இவனுடைய பேர் வந்து பர்த்திமேயு. சண்டே கிளாஸ்ல எல்லாம் வாசித்திருப்பீங்க, பர்த்திமேயு என்று ஒரு குருடன் இருந்தான். சோ அவன் ஒரு குருடன். ஓகே. இப்ப இவனை வந்து நீ என்ன செஞ்சிடக்கூடாது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அதட்டுறாங்க. நீ என்ன செய்யக்கூடாது, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அதட்டின உடனே இப்பதான் அவன் என்ன செய்யறான், அதிகமா சத்தமா கூப்பிடுறான், அதிக சத்தமா கூப்பிடுறான். சத்தமா கூப்பிட்ட உடனே இது தெரிவிக்கப்படுது. யாருன்னு கேட்டு தெரிவிக்கப்பட்டோன்னு அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யற, அவனை அழைத்து வர சொன்னார். 49வது வசனத்தை வாசிங்க. சொன்னார், குருடனை அழைத்து அவர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் என்ன செஞ்சிட்டான், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டான், எரிந்து போட்டான். அப்போ இவன் எரிந்து போடக்கூடிய ரெண்டாவது நபர், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா மேல் வஸ்திரத்தை எரிந்து போடணும். நல்லா பார்த்துக்கணும். ஏன் இவன் மேல் வஸ்திரத்தை போட்டான், ஏன் இவன் மேல் வஸ்திரம் வச்சிருந்தான். எப்படி ஆசாரியனுக்கு ஒரு மேல் வஸ்திரம் இருக்குதோ அதே மாதிரி இந்த குருடன்க, குஷ்டரோகி இவங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம ஊர்ல கூட பார்த்திருப்பீங்க, என்னதான் நல்ல ட்ரெஸ் இருந்தாலும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போட்டு கிழிஞ்சு இருந்தா தான் அவன் பிச்சாக்காரான், அவனுக்கு ஒரு ஐடென்டி அது. அது மாதிரி சிலவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கருப்பு ஒரு சால்வ் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாதான் அது வந்து பிச்சாக்காரன், அவங்களுக்கு ஒரு ஐடென்டி. அது மாதிரி இந்த பிச்சாக்காரனுக்கு ஒரு ஐடென்டி என்னது, அந்த மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரத்தை போட்டிருந்தாதான் இவன் யாரு, பிச்சாக்காரன். இவனுக்கு பிச்சா போடுவாங்க. இந்த மேல் வஸ்திரம் இல்லாம டிப்டாப்பா இருந்து ஷூவெல்லாம் போட்டுட்டு இருந்தா பிச்சை கிடைக்காது. அப்போ இந்த மேல் வஸ்திரத்தை போட்டு அவன் உட்கார்ந்து இருந்தான் பாத்தீங்களா. இப்போ வந்து சொல்றாங்க, அவர் உன்னை அழைக்கிறார்,
திடன்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்றான், வேகமா படக்குன்னு இருந்த மேல இருந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு தான் என்ன செய்றான், இயேசுவின் இடத்துல வரான். அப்போ மேல் வஸ்திரத்தை எரிந்து விட வேண்டும். மேல் வஸ்திரம் எரியப்பட வேண்டியது. எப்படி முள்ள நீங்க எரியறீங்களோ அதே போல மேல் வஸ்திரத்தை எரியப்பட வேண்டும். ஏன் அவன் அந்த மேல் வஸ்திரத்தோடயே இயேசு இடத்துல போயிருக்கலாமே, ஏன் போகல? ஏன் போகல? ஏன்னா இயேசு இடத்துல நீ போகணும் அப்படின்னு சொன்னா உன்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, நீ பிச்சைக்காரங்கிற உன்னோட ஐடென்டிட்டி இருக்குது பத்தியா, இந்த ஐடென்டிட்டியை முதல் நீ நீக்கி போடு. உன்னோட ஐடென்டிட்டியை நீக்கி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய பாஸ்ட் ஐடென்டிட்டிய நீ எரிந்து போட்டுக்கிட்டு தான் நீ ஒரு புது ஐடென்டிட்டிக்குள்ள வர முடியும். உனக்கு இந்த பாஸ்ட் ஐடென்டிட்டியை எடுத்து போடாத வரைக்கும் புது ஐடென்டிட்டி உனக்கு கிடைக்காது. புது ஐடென்டிட்டி கிடைக்காது. அதனால்தான் அவன் என்ன செய்றான், உடனே பாஸ்ட் ஐடென்டிட்டியா என்ன செய்றான், எடுத்து போடுறான். இந்த பாஸ்ட் ஐடென்டிட்டி பழைய மனுஷன், ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். எபேசியர் 4:22 வாசிங்களா. பழைய மனுஷனை களைந்து போடுங்கன்னு சொல்றாரு. பழைய மனுஷனை களைந்து போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த பழைய ஐடென்டிட்டி உனக்கு வேண்டான்ங்கிறாரு. பழைய ஐடென்டிட்டி உனக்கு வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து அவர் அழைத்து வந்தாரு, விடுதலை ஆக்கி கொண்டு வந்தாரு. ஆனா ஐடென்டிட்டியை மாத்தினாரா? ஐடென்டிட்டியை மாத்தினாரா? மாத்தல. ஐடென்டிட்டியை மாத்தல. ஆனா கடைசி அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறதோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. வந்த உடனே பழைய ஜெனரேஷன் போய் நியூ ஜெனரேஷனும் வந்துருச்சு. அப்ப சொல்றாரு, நீ யோர்தானை என்ன செய்ய போற, இப்போ கடக்க போற. யோர்தானை நீ கடக்க போற. கடந்து நீ என்ன செய்ய போற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போற. சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டி வேணும். உனக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டி வேணும். அப்பந்தான் அவர் என்ன செய்றாரு, அவனுடைய பழைய நிந்தைய நீக்கி போடுறாரு. வாசிப்போம் யோசுவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 5:9 வேகமாக வாசிப்போம். வாசிங்க. அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஓகே, அப்போ யோர்தான், இது நீங்க மேல முத வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். இவங்க யோர்தான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, நீ இதை கடந்த உடனே உன்னோட ஐடென்டிட்டி என்ன செஞ்சிருவேன், நானு மாத்திருவான். நியூ ஐடென்டிட்டியோட தான் நீ என்ன செய்யணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ போகணும். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யப்பட வேண்டாம், உன்னுடைய பாஸ்ட் ஐடென்டிட்டியை முதல் தூக்கி போடணும். தூக்கி போடலன்னா உன்னுடைய நியூ பிளெஸிங் நீ என்ன செஞ்சிட முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை பத்தி தெரியுமா, இத்தனை கொலை பண்ணா, இத்தனை ஜெயிலுக்கு போனட்டு, இந்த பாஸ்ட் ஐடென்டிட்டி எல்லாம் தூக்கி போட்டுருங்க. பாஸ்ட் ஐடென்டிட்டி எல்லாம் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டா தான் நீங்க என்ன செய்ய முடியும், நியூ பிளெஸிங்கை பெற முடியும். பாஸ்ட் ஐடென்டிட்டியை உங்ககிட்ட தூக்கி போடாம இருக்கிற வரைக்கும் உங்களால புது ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. முதல் சொல்லிட்டாரு, நீ எரிந்து போடணும் வேண்டிய ஆவி என்ன ஆவி, தொபியாவின் ஆவி. நீ அதை எரிந்து தான் போடணும். இப்ப சொல்லிட்டாரு, நீ எரிந்து போடுறதெல்லாம் சரிதான், உன்னுடைய பழைய பாவம் பழைய நினைவு இருக்குல்ல, அதையும் சேர்த்து எரிந்து போடு. இப்ப எரிந்து போடுல ஒரு கிளாசிபிகேஷனை வைக்கிறாரு. எரிந்து போடு, ரைட்டு. இப்ப என்ன சொல்றாரு, பாஸ்ட் ஐடென்டிட்டி முத நீனு எரிந்து போடு. இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன செய்யப்படாது, ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாஸ்ட் ஐடென்டிட்டியை நம்ம எரிந்து போடணும். எத்தனை பேர் நம்மள, எத்தனை பேர் நம்மள இன்னும் அந்த பாஸ்ட் ஐடென்டிட்டியோட நம்ம இருக்கிறோம்? பாஸ்ட் ஐடென்டிட்டியோட எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம? இன்னைக்கு யோசிங்க, என்னோட வாழ்க்கையில முள்ளு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க பாஸ்ட் ஐடென்டிட்டியை என்ன செய்யல, எடுத்து போடல, எரிந்து போடல. பாஸ்ட் ஐடென்டிட்டியை எரிந்து போடல. அதான் மூன்றாவது ஒரு சம்பவத்தை குறித்து பார்ப்போம். வாசிங்க. இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில பெரிய புயலும் பெரிய காற்றும் என்ன செய்யுது, என் குடும்பத்தை அள்ள கடிச்சிட்டு இருக்குது. யார குறித்து பேசுறோம் தெரிஞ்சிருச்சா? யோனாவோட புஸ்தகத்தை திருப்புங்க. யோனா 1:5. யோனா 1:5 வாசிங்க. வேகமாக.
அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாகும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இங்க எதை எறிந்து விட்டார்கள்? ஏன் எறிந்து விட்டார்கள்? கப்பல்ல ரொம்ப வெயிட் ஆயிருச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு எறிந்துட்டாங்க. சரிதானே? அப்போ எரிந்து விடுறத குறித்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எரிந்து போட வேண்டிய முள்ள மூன்றாவது என்ன காரியம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீ எரிந்து போடணும், ரெண்டாவது நீ என்ன செய்யணும், பாஸ்ட் ஐடென்டிட்டி எரிந்து போடணும், மூணாவது என்ன தெரியுமா எரிந்து போடணும் பார்ப்போம் என்ன எரிந்து போடணும். இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். ஆனா இப்போ நீங்க மேல உள்ள 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா பெருங்காற்று பெரிய கொந்தளிப்பு, ரெண்டு வார்த்தை ரெண்டுமே சிறுசு இல்ல பெருசு. 4வது வசனத்துல பெருங்காற்று பெரிய கொந்தளிப்பு அப்படின்னா இருக்கு. சோ நம்மளோட வாழ்க்கையிலையும் பெரிய காற்று பெரிய கொந்தளிப்பு வந்துடும். திடீர்னு சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், பிள்ளைகள்னால பிரச்சனை, குடும்பத்தினால பிரச்சனை, மாமியார்னால பிரச்சனை, நாத்தனார்னால பிரச்சனைன்ட்டு ஒரே பிரச்சனையில போகும். ஏன் பிரச்சனையில போகுது? உடனே நம்ம நினைச்சிடுறது, ஐயோ இந்த கப்பல் என்ன செஞ்சிருச்சு, தட்டு முட்டு ஆகிடுது, இது யாருக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாவே என்ன செஞ்சிருது, தங்களுடைய தெய்வங்களை, அப்படின்னா அந்த வசனம் சொல்லிச்சு, தங்களுடைய தெய்வங்களை என்ன செஞ்சாங்க, வேண்டிக் கொண்டார்கள். அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிருது, கர்த்தாவே பிரச்சனைகளா இருக்குது, உபவாசத்தை போட்டுறது. 3 நாள் உபவாசம் போட்டேன், 2 நாள் உபவாசம் போட்டேன், பாஸ்டருக்கு அந்த பாஸ்டருக்கு போன் பண்ணேன், இந்த பாஸ்டருக்கு போன் பண்ணேன், எந்த பாஸ்டருக்கு போன் பண்ணாலும் எத்தனை உபவாசம் போட்டாலும் என்ன செய்யாது, கப்பல் நிலையா வராது. கப்பல் நிலையா வராது. கப்பல் நிலையா வரணும்னா நீ போட வேண்டியதா போடணும். நீ எரிந்து போடக்கூடிய எரிந்து போடாம நீ எதை எரிந்து போட்டாலும் வாழ்க்கை சமாதானமா போகாது. சரிண்ணா? அப்ப எரிந்து போட வேண்டியது என்ன, எரிந்து போட வேண்டியது என்னன்னு பார்க்கணும். நம்ம எரிந்து போட வேண்டியது, நம்மளும் நினைச்சிடறோம் குடும்பத்துல பிரச்சனை இந்த பிள்ளைனாலதான் பிரச்சனைன்னு நினைச்சிடறோம். நம்ம சில அநேக நேரத்தை சிஸ்டர்கிட்ட கேட்டா தெரியும். ஏன்னா சிஸ்டர் அநேக நேரத்தில் நம்ம சொல்லிடுவோம் இந்த மனுஷனால தான் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்ட்டு. ஆனா லாஸ்ட்ல பார்த்தா அந்த மனுஷனால வந்திருக்காது, இன்னொரு மனுஷனால வந்திருக்கும். அவன் அழகா அடித்தளத்துல அழகா நித்திரையில இருப்பாரு. குடும்பத்துல இன்னைக்கு யாருங்க யோனா? உங்க குடும்பத்துல யாரு யோனாவா இருக்கிறா கண்டுபிடிக்கணும். சபைகள்ல யாரு யோனா கண்டுபிடிக்கணும். எரிந்து போட வேண்டியதை எரிந்து போடல அப்படின்னா கப்பல் இருக்காது. இந்த கப்பல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னது? இந்த கப்பல் அப்படின்னு சொல்லி எதை குறித்து நம்ம பேசுறோம்னா விசுவாசம். வாசிங்க 1 தீமோத்தேயு 1:9. 1 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. பத்தொன்பது வாசிங்க. 1 தீமோத்தேயு 1. அப்ப கப்பல்னா என்னது? விசுவாசம். நல்லதான் விசுவாசத்தோடு தான் நாங்க என்ன செஞ்சோம், வாழ்க்கைய கரம் பிடித்தோம், நடத்தினோம். ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, புயல் காற்று எங்களுடைய வாழ்க்கையில வந்தது. அதை லகுவாக்குவதற்காக அதை செஞ்சோம், இதை செஞ்சோம். என்ன செஞ்சாலும் எங்க விசுவாசம் என்ன செய்யப்படல, மறுபடியும் நிலையா வரல. காரணம், எரிந்து போட வேண்டியதை நீ எரிந்து போடல. எரிந்து போட வேண்டியதை நீ எரிந்து போடல. நீ நான் நினைச்சுக்கிற கப்பல் உடைய போகுது, அப்படிதான் வசனம் சொல்லுது. 4வது வசனம், கப்பல் உடைய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு நீ ஒண்ணா தூக்கி போடுற. ஆனா எதுவுமே வெயிட் கிடையாது, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. கப்பல் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி வெயிட்டா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும்போதே தெரிஞ்சிருக்கணும். அது பாதிக்கடல் நடுக்கடல் வந்ததுக்கு அப்புறம் தடுமாறுதுன்னா அப்ப அங்க எங்கேயோ பிரச்சனை இருக்கு, தேவன் எதையோ அனுமதிக்கிறாரு, தூக்கி போட்டுருங்கிறாரு. தூக்கி போடலைன்னா வாழ்க்கையில புயல் நிற்காது, பெருங்காற்று நிற்காது. தெளிவா சொல்றாரு, பெருங்காற்று நிற்காது, தூக்கி போட்டுரு அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம
அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சம்பந்தப்பட்ட ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? எனக்கு என்னையா நிம்மதியா இருக்கிறாரு. யாருங்க இவரு? யோனா. யோனா யாரு? தீர்க்கதரிசி. யோனா யாரு? தீர்க்கதரிசி. வழி மாறி போன தீர்க்கதரிசி, இப்படி கூட சொல்லலாமா? வழி மாறி போன தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்மள நிறைய பேரு வழி மாறி போன நபர்கள் இருக்கிறாங்க. குடும்பத்துல, சபையில இருக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க. அப்போ நம்ம சபையில குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த வழி மாறி போன தீர்க்கதரிசி, தேவனுக்கு செவி கொடுக்காத தீர்க்கதரிசி தூக்கி என்ன செய்யணும்? எரிந்து போடணும். எரிந்து போடலைன்னா புயல் காற்று நிற்காது. புயல் காற்று நிற்காது. அப்போ மூன்றாவதாக நம்ம எதை பார்க்கிறோம்? நீ எரிந்து போடணும், பாஸ்டா எரிந்து போடணும், சரியானதை எரிந்து போடணும். அதான் மூணாவது. நீ எதை சரியானதை எரிந்து போடணும். இல்லைன்னா அது உனக்கு முள்ளாய் இருக்கும். அது உனக்கு முள்ளாய் இருக்கும். வீட்டுல, தேவனுடைய சமூகத்துல எல்லா இடமும் உங்களோட பிரச்சனை நிற்க வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவை தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய மனுஷர்களை இருக்கணும். இல்ல அப்படின்னா எரிந்து போட வேண்டியவர்களாக இருக்கணும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம 3 காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். 1 எரிந்து போடணும், 2 பாஸ்ட எரிந்து போடணும், 3 சரியானதை எரிந்து போடணும். ஓகே, இந்த சரியானதை எரிந்து போடணுங்கிறத யோனாவை குறித்து சொல்லும்போது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும்னு நான் விரும்புறேன். மேல எல்லாருமே என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா கீழே தான் யோனா இருந்தார். யோனா மேல இல்ல, கீழே தான் இருந்தாரு. அழகா நித்திரை பண்ணாரு. நிறைய வீட்டுல பிரச்சனை வரும் பொழுது யாரு அடியில கடைசியா தனிமையா இருக்கிறாங்களோ அவங்கள செக் பண்ணிருங்க ஏன்னா அவங்க கிட்ட இருந்தா பிரச்சனை வரும். நமக்கு நம்ம பார்க்க அவங்க நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. நம்ம லாஸ்ட்ல பார்த்தா அவங்களாலதான் பிரச்சனை என்ன செஞ்சிருக்கான் வந்திருக்கான். குடும்பத்துக்குள்ள 3வது நபர்களை அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது. அலோவ் பண்ணினீங்கன்னா புயல் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, இந்த யோனாவை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 1:2 வாசிங்களா. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த குறிப்புக்குள்ளாக செல்லலாம். ரெண்டு காரியத்தை இதுல நீங்க பார்க்கலாம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள் எங்க இருந்தது? கடைசியா கீழே இருள் இருந்தது. மேல என்ன இருந்தது? ஜலத்தின் மேல் யாரு? ஆமா, பிரச்சனை கொண்டு வரவங்க எல்லாருமே வெளி தோற்றத்துல அப்படிதான் இருப்பாங்க. வெளி தோற்றத்துல ஆவியின் அபிஷேகம் இருக்கும். பைபிளை பத்தி பேசுவாங்க, நன்மையா காரியங்களை பேசுவாங்க. ஆனா மேல ஆவியானவர் தான் இருந்தாரு. ஆனா கீழே யார் இருந்தது? இருள் இருந்தது. இருள் இருந்தது. அப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? தேடணும். நீங்க என்ன செய்யணும்? தேடணும். எங்க இருள் இருக்கு, எங்க பாவம் இருக்கு, எங்க ரகசிய பாவம் இருக்கு தேடணும். தேடி அதை எரிந்து போட வேண்டும். அதுதான் சரியா எரிந்து போடுதல். நீங்க அதை விட்டுட்டு எதை எரிந்து போட்டாலும் சரியா இருக்காது. இன்னும் ஒரு வசனம் இந்த எரிந்து போடுதலை பத்தி, தேடுறதை பத்தி ஒரு வசனம் உன்னத பாட்டுல திருப்பங்க. உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-4 வேகமா வாசிங்க. நல்ல ஒரு புஸ்தகம் உன்னத பாட்டு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனமா கேளுங்க. உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1-4. யார தேடுறாங்களா? ஆத்தும நேசரை தேடுறாங்க. அவாசிங்க. நம்பர் 1, தேடியும் அவரை காணவில்லை. இன்னைக்கு நம்மளும் தேடுறோம், எங்கடா இயேசுன்னு தேடுறோம், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது இப்போ தேடுன காணல. அவரு காணோன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டேனா? உட்காரல. மறுபடியும் நான் என்ன செய்யறேன்? தேட ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் தேடுறேன். எங்க தேடுறேன்? தெருக்குல தேடுறேன், வீதியில தேடுறேன், எல்லா இடமும் நான் தேடுறேன். 3வது இப்ப நான் தேடுறது மட்டும் இல்ல, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன செய்யறான்? கேட்கவும் செய்யறான். அவரை பாத்தீங்களா? என்னோட ஆத்மா நேசரை பாத்தீங்களான்னு கேட்கிறேன். அடுத்தது
என் ஆத்தும நேசரை கண்டேன். இப்பதான் என்ன செய்றாங்க, தன்னுடைய ஆத்தும நேசரை பார்த்துட்டா. அவ ஆத்தும நேசரை பார்க்கிற வரைக்கும் அவ என்ன செய்யல, ஓயல. அவ ஓயல. போய் தேடுனா காணோம், ரெண்டாவது கிடைக்கலையேன்னு சொல்லி விடல, மறுபடியும் தேடுறா. எது வரைக்கும் தேடுறா, கேட்கிறா, ஆத்துமனேசரை பார்க்கிற வரைக்கும் தேடுறா. அதாங்க முழுமையான தேடுதல், அதான் முழுமையான தேடுதல். அதுக்கப்புறம் ஒண்ணு வாசிங்க, அந்த அதே வசனத்தை. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து வீடு மட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். வீடு மட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். என்ன அர்த்தம்? கண்டுபிடிச்சு மறுபடியும் தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் அவரை விடல, பிடிச்சி கொண்டு வந்து அது வரைக்கும் விடாமல். அதாவது கிறிஸ்தவ ஜீவியம். நம்ம வழி மாறி தவறி போனோம் பார்த்தீங்களா, எங்க நம்ம தவறி போனோங்கிறத நம்ம தேடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் இந்த வசனம். தேடி தேடி விடாம தேடி கண்டுபிடிச்சான், எந்த இடத்துல நான் என்ன தொலைச்சேங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்னோட கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கணும். நான் எங்க நான் பிறந்தேன், எங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நான் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் தேடுறதாங்க முழுமையான தேடுதல். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 6:16 நினைக்கிறேன். எரேமியா 6:16 திருப்பி பாருங்க. வழிகளை நின்று பாருங்க, வழியில நின்றுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நின்றுங்க. நின்னுக்கிட்டு பூர்வ பாதை எவை என்று கேளுங்க. நான் ஆதியில வந்த பாதை எதுன்னு கேளுங்க. கேட்டு அதுல எது நல்லதுன்னு ஆராய்ந்து பாருங்க. அடுத்தது அதிலே நடவுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அப்போ தேவன் சொல்லிட்டாரு, நீங்க வழியிலே நின்றுங்க. வழியில நின்று பூர்வ பாதை எதுன்னு கேளுங்க. கேட்டு அதுல நலமானதை பாருங்க. பார்த்து அந்த நலமானதுல நடங்கப்பா, அப்போ உங்களோட ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும் சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? தொலைத்த ஆத்துமனேசரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? தொலைத்த ஆத்துமனேசரை கண்டுபிடிச்சாச்சா? தேடுங்க. தேடி சரியானதை கண்டுபிடிங்க. சும்மா மேலாட கப்பலுக்கு மேல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்ட உடனே புயல் ஓயாது. தேடணும், கண்டுபிடிக்கணும். சம்பந்தப்பட்டது யாருன்னு பார்க்கணும். சரியானதை தான் நீங்க எரிந்து போடணும். எரிந்து போடு. பாஸ்ட் ஐடென்டிட்டியை எரிந்து போடு. கடந்த காலத்தை எரிந்து போடு. மூன்றாவது சரியானதை எரிந்து போடு. 4 ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ளாக போலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 49வது வசனம். 1 சாமுவேல் 17:49. அங்க நம்ம வாசிக்கிறோம், அடைப்பத்திலே போட்டு எடுத்து இங்க தாவீது என்ன செய்றாரு? இவர் ஒன்ன எரியறாரு. என்ன எரியறாரு? கல் எறிகிறார். ஓகே ஃபைன். ஆனா 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதை வைத்து எரிந்தாரு? நல்ல நீ எரியக்கூடியது சத்ருவா இருக்கணும். நீனு சரியானதை போட்டா மட்டும் போதாதப்பா, நீ சத்ருவை பார்த்து எரியக்கூடியவனாகவும் நீ இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பார்த்து பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை பார்த்து பயந்து போகல, தைரியத்தோட அவன் என்ன செஞ்சான்? முன் வந்தான். அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம் இல்லாத இவனுக்கு பார்த்தா நான் பயப்படணும்? என்னோட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, தைரியம். இந்த தைரியம் தாங்க அவனை என்ன செஞ்சது? சத்ருவை பார்த்து எரியும்படியாக தைரியத்தை கொடுத்தது. அந்த விசுவாசம் என்ன செஞ்சது? தைரியத்தை கொடுத்து. அப்போ நீ எரிகிற அப்படின்னு சொன்னா, சத்ருவை பார்த்து எரியறதுக்கு உனக்கு என்ன வேணும்? தைரியம் இருக்கணும். தேவன் சொல்றாரு, விசுவாசிகளாய் மாறினா நீ என்ன செய்வ? பிசாசுகளை துரத்துவ, பிசாசுகளை
துரத்துவ, சர்ப்பங்களை மிதிப்ப. அப்போ உனக்கு பிசாசை துரத்தணும், சர்ப்பத்தை மிதிக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்து நீ சத்துருவை பார்த்து எரியக்கூடிய மகனா மகளா இருந்தா மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையில முள்ளு இருக்காது. ஹல்லேலூயா. உன்னோட வாழ்க்கையில ஏன் முள்ளு அப்படின்னு சொன்னா, நீ இன்னும் சரியா சத்துருவை பார்த்து எரியலன்னு அர்த்தம். நீ சரியா சத்துருவை பார்த்து எரியல. சத்ருவை பார்த்து எரியணும் அப்படின்னு சொன்னா நீ தினமும் என்ன செய்யப்பட வேணா? முழங்கால் ஜெபத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. நீ ஜெபத்துல இல்ல, ஜெபத்துல நீ சத்ருவை கெட்ட முடியல, சந்திக்க முடியல, எரிய முடியல அப்படின்னா உன்னோட வாழ்க்கை ஃபெயிலியர். கிறிஸ்தவ ஜீவி என்னது? ஃபெயிலியர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. முள் எரிந்து போடக்கூடியதான் முள். முள் எரிந்து போடக்கூடிய முள். இந்த எரிந்து போடக்கூடியது எப்படி இருக்கணும்? நம்பர் 1 எப்படி இருக்கணும்? எரிந்து போடக்கூடியதா இருக்கணும். தெபியாவின் ஆவியா இருக்கணும். நீ எகமியாவா இருப்பாயானால் தெபியாவின் ஆவியை எரிந்து போடுவாய். 2 தேவன் சொல்றாரு, உன்னுடைய பழைய மனுஷனை நீ எரிந்து போட வேண்டாம். நீ மேல் வஸ்திரமாகிய பழைய பாவங்கள், ரகசிய பாவங்களை நீ என்ன செய்யப்பட வேணாம்? எரிந்து போடணும். 3 நீனு பாஸ்ட மட்டும் எரிந்தா போதாது, நீனு சரியானதப்பா எடுத்து போடணும்பா. இன்னும் நீனு மாத்தி மாத்தி எரிந்து போட்டிருக்க, உன்னோட வாழ்க்கையில புயல் ஓயாது. புயல் ஓய வேண்டுமானால் நீ சரியானதை எரிந்து போடணும். 4 அவர் சொல்றாரு, நீ எரிந்து போடக்கூடியது சத்ருவை நோக்கி எரிந்து போடக்கூடியதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ருவை நோக்கி எரிந்து போட தைரியம் இல்லைன்னா கிறிஸ்தவ ஜீவியம் பின்னடைந்த ஜீவியமாக இருக்கும். தாவீது கல்லை எறிந்தான், வல்லமையை பெற்றான். அந்த கல்லை எரிந்த பிறகுதாங்க, சத்ருவை நோக்கி அவன் எரிந்த பிறகுதாங்க அவனுக்கு ராஜாவாக கூடிய ஒரு அபிஷேகமும் வல்லமையும் அவன் தரித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? என்னோட வாழ்க்கையில குத்தி கொண்டு இருக்கிற முள்ள நான் எரிந்து போடுறேனா? பழைய முள்ள எரிந்து போடுறேனா? சரியான முள்ள எரிந்து போடுறேனா? சத்துருக்கு நேராக என்னால எரியிற எனக்கு தைரியம் இருக்குதா? இருக்குமானால் தேவன் சொல்லுகிறார், டிஸ்பிளே பண்ணுங்க. இருக்குமானால் தேவன் சொல்லுகிறார், தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் இனி இராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யாவரும்